எத்தனை வல்லரசுகள் நினைத்தாலும் ஊழல் கும்பலை காப்பாற்றவே முடியாது. இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சே சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று தொடர்பாக கைது செய்யப்பட்டு பின்னர் 4 நாட்களில் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. முதல்ல அவர் மீதான வழக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்சே பதவியில் இருந்தபோது முறைகேடாக பணம் சம்பாதித்தது, அதிலிருந்து 3,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒன்று யோஷிதா வாங்கியதாக குற்றம் சாட்டி இருந்துச்சு. இது தொடர்பான விசாரணையை நடத்தி வந்த குற்றப்புலனாய்வுத்துறை உரிய ஆதாரம் கிடைத்த பின் யோஷிதாவை முறைப்படி கைது பண்ணாங்க. நிதி முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் செய்த முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டதால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினுடைய உயர்மட்ட செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்திருந்தாங்க. யோஷிதா கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஆனால் 4 நாட்கள்லேயே, அதாவது அவர் கைது செய்யப்பட்ட 4 நாட்கள்லேயே அவர் விடுவிக்கப்பட்டார். இவருக்கு ஜாமீன் கிடைத்ததற்கு இவருடைய பாட்டி தான் காரணம். அதாவது பாட்டியினுடைய பெயர் டேசி பரஸ்ட். இவங்க பெயரில் தான் முறைகேடான வீட்டை யோஷிதா வாங்கியிருந்தார். பரஸ்ட் மீது ஏற்கனவே வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். 8 ஆண்டுகளுக்கு முன் இது நடந்திருந்தது. அப்போதே அவருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது. சொத்து பரஸ்ட் பெயரில் இருந்தாலும் வாங்கியவர் யோஷிதா என்பதால் 2வது குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டிருக்கார். பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த வழக்கை கிடப்பில் போட்டாங்க. இப்போ அனுர ஆட்சிக்கு வந்த பின்னர் வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு இப்போ யோஷிதாவை கைது செய்திருக்காங்க. ஏற்கனவே முதல் குற்றவாளியான யோஷிதாவின் பாட்டிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை வைத்தே 2வது குற்றவாளியான யோஷிதாவுக்கும் ஜாமீன் கிடைத்திருப்பதாக தெரிகிறது. யோஷிதா தமிழ் போராளிகள் படுகொலை நிகழ்த்தப்பட்ட வெளிக்கடை சிறையில் தான் வைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கதிர்காம பகுதியில் ஒரு நிலம் வாங்கியது தொடர்பாகவும் யோஷிதா மீது குற்றச்சாட்டு பதிவாக இருந்தது. மேலும் இலங்கையினுடைய முன்னாள் அதிபர்கள் சந்திரகுமார துங்க, மஹிந்த ராஜபக்சே, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபய ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே இவங்க எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய எண்ணிக்கையும் இப்போ குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ராஜபக்சே குடும்பம் அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. இலங்கை அரசோ இதற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. தெரிந்தே அரசு சொத்துக்கள் சூறையாடப்பட்ட யுகத்தின் முக்கியமான நபரே ராஜபக்சே. இலங்கை பாதாளத்திற்கு விழுந்தது, நாடு சீர்கெட்டது, அதற்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி வரவேற்க வேண்டுமா? மாதந்தோறும் 4.5 மில்லியன் ரூபாய் வீதம் செலவிட்டு நூற்றுக்கணக்கான இராணுவம் போலீசாரை வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டுமா? அரசு சொத்துக்களை வீணடித்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதுவே மக்களுடைய விருப்பம் அப்படின்னு அந்த நாட்டுடைய போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளில் 116 பேர் திரும்ப பெறப்பட்டிருக்காங்க. இப்போ கூட 60 பேர் அரசு செலவில் அங்கு அவருக்கு பாதுகாப்பு வழங்கி வராங்க. இது போதாது அப்படின்னு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் ராஜபக்சே. இனப்படுகொலை நடத்திவிட்டு தன்னை யாரும் அசைக்க முடியாது என்று கருதி நாட்டை சூறையாடியவர் ராஜபக்சே. அவருக்கு முன்பிருந்த இந்திய அரசு முட்டு கொடுத்தாங்க. சீனாவும் கூட அவரை தூக்கி பிடித்தாங்க. இன்னைக்கு போரில் சிக்கி திணறும் உக்ரைனுக்கு தமிழர்கள் உதவுவதாக கூறி முதுகில் குத்தி ராஜபக்சவை உயர்த்தி பிடித்தது. எத்தனை வல்லரசுகள் தாங்கி பிடித்தாலும் மக்கள் நினைத்து விட்டால் ஊழல்வாதிகளை யாராலும் காப்பாற்றவே முடியாது என்பதுதான் உலக வரலாறு கூறக்கூடிய உண்மையாக இருக்கிறது.